நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. புதிய முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறீங்க. தொழிலில், குடும்பத்தில், வேலையில் வளர்ச்சிக்காக முயற்சி செய்கிறீங்க. புதிய திட்டங்கள் தீட்ட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நான் புது வருஷத்துக்குள்ளே கடந்து போகிறேன், ஒரு புதிய திட்டத்தில் போகிறேன், ஒரு புதிய காரியங்களை, புதிய ஆசீர்வாதத்திற்காக முயற்சி செய்கிறேன். தேவனுடைய கரம் என்னோடு இருக்குமா? இல்லை சில இடத்துல உங்களுக்கு யோசனை இருக்கலாம், am I taking a big risk? இது செய்யறதுனால எனக்கு பெரிய ரிஸ்க் இருக்குமா? இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவருடைய ஆலோசனையின்படி, if you go by God's counsel, there is nothing to worry as we proceed. ஆண்டவருடைய ஆலோசனை, நீங்கள் என்ன புதிய காரியங்கள், புதிய திட்டங்கள் என்னெல்லாம் எடுக்கிறீங்களோ அதில் தேவ ஆலோசனை இருக்கான்னு பாருங்க. தேவ ஆலோசனை இருந்தால் அதில் தேவனுடைய அதிகாரம் இருக்கும். ஆமென். எந்த இடத்துலலாம் தேவனுடைய ஆலோசனை இருக்குதோ அங்கே தேவனுடைய அதிகாரம் இருக்கும். லூக்கா 9வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டியதில் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து என்ன செய்கிறார்? அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க. நான் ஊழியம் செய்து நீங்கள் பார்த்துருக்குறீங்க, நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க. அவங்க ஊழியம் செய்து சந்தோஷமாக வர்றாங்க. கர்த்தருடைய ஆலோசனை, அவர் வழி நடத்துகிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். முதல்ல அந்த 12 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்து லூக்கா 10வது அதிகாரத்தில் 70 பேர், இன்னும் ஒரு 70 பேரை அழைக்கிறார். அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அவங்க போய் பார்க்குறாங்க, பிசாசெல்லாம் ஓடுது, ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க. அந்த சந்தோஷமாக வருகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. லூக்கா 10வது அதிகாரம் வசனம் 18, 19 வாசிக்கிற. லூக் சாப்டர் 10 verse 18 and 19. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு காரியம் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிற, எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அந்த 70 பேருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார். பிறகு அவர் உயிர் தெழுந்து பரலோகம் சென்ற பிறகு குறிக்கப்பட்ட பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி சபைக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இன்றைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் கர்த்தர் நம்மை அதிகாரத்தோடு இருக்கும்படியா கிருபை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்குள்ள தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி அவர்களை பார்த்து சொன்னாரோ, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. I have given you the authority to trample on snakes and scorpions and to overcome all the power of the enemy. Nothing will harm you. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். தேவனுக்கென்று வாழுகிற இந்த விசுவாச ஓட்டத்தில் நான் கர்த்தருக்காக இந்த புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவனுக்கு தயவு கொடுத்தால் எப்பொழுதுமே ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். இட் மைட் பி இன்வெஸ்ட்மெண்ட், இட் மைட் பி எக்ஸ்பேன்ஷன், இல்லை ஏதோ ஒரு புதிய வேலை, புதிய காரியத்தில் முயற்சி எடுக்கிறீங்க. ஆண்டு சமூகத்தில் எப்போவுமே ஒப்பு கொடுத்து, உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. ஹல்லேலூயா. ஆண்டு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். முதலாவது தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் நம்மளுக்கு பலப்படணும். என்னோட சொல்லுங்க, தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் நமக்குள்ள பலப்படணும். யாருக்குள்ள அந்த விசுவாசம் பலப்படுகிறதோ ஆண்டவர் எவ்வளவு அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறாருங்கிற அந்த அனுபவம் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். ஒவ்வொரு வாரம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறோம். நீங்கள் நினச்சக்கூடாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சர்ச்சுக்கு வர்றேன், இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறேன், அன்றே எனக்குள்ளே என்ன டெபாசிட் பண்ணுறீங்க? வாட் இஸ் த டெபாசிட் இன்சைட் மீ? ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நம்ம ஜெபித்து அவரை பார்த்து கடந்து போகிற பொழுது ஆண்டவருடைய பரலோக ஆசீர்வாதத்தை நம்ம சுமந்து செல்கிறோம். அதில் ஒரு காரியம், அந்த விசுவாசத்தில் பலப்பட்டு கொண்டே இருக்கணும். நீங்களே பார்க்கணும், போன வருடம் இருந்ததற்கும் இந்த வருஷம் என் விசுவாசம் எவ்வளோ பலப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த வருஷத்தில் வந்த சில நேரங்கள், என் வாழ்க்கையில் வந்த சேஞ்சஸ், என் வேலையில் வந்த காரியங்கள்,
என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்த சில காரியங்களை நான் எவ்வளோ விசுவாசத்தோடு மேற்கொண்டேன். அது தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நம்ம வளர வளர ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிறது நிரூபிப்பார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த கடந்த 10 மாதத்தில் கர்த்தர் என்னோடு என்னை அற்புதமாக நடத்தினார்? ஹல்லேலூயா. உயர்த்தப்பட்ட கரங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடு நம்மோடு இருக்கிறார், பலப்படுத்துகிறார். இந்த மெசேஜினுடைய கடைசியில் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு காரியம், எந்த காரியத்தை குறித்து மனசு விட்டுறாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டம் பெரியது. ஹல்லேலூயா. எதை குறித்து மனசு விட்டுறாதீங்க, உங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டம் பெரியது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவர் மேலே இருக்கிற விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்கணும். அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறத ப்ரூவ் பண்ணுவார். எந்த நேரத்துலையும் மனசு விட்டு போயிடாதீங்க. ஒவ்வொருவர் மேலே இருக்கிற தேவ திட்டம் பெரியது. ஹல்லேலூயா. தேவன் மேலே எப்படி பாஸ்டர் அவ்வளோ விசுவாசத்தில் நான் பலப்பட முடியும்? தானியேல் புஸ்தகத்தை குறித்து வெகு விரைவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன கவனிங்க. தானியேல் 1வது அதிகாரத்தில் அவன் சிறைபிடிக்கப்பட்டு நேபுகாத்நேச்சர் யூத ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு வருகிறான். அது பிடிக்கப்பட்ட ஒரு மகனாய் வருகிறார். தானியேலுடைய பூர்வீக என்ன, அம்மா அப்பா யார், அதை குறித்து அவ்வளவா சொல்லப்படலை. ஆனால் அவன் ராஜகுலத்தை சேர்ந்தவன். அவனுக்குள்ள அந்த விசுவாசம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமானுக்காக சந்தோஷமும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் சங்கீதம் 97:11 பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க 2 வாரத்துக்கு முன்னால. அப்படி he has got a generational blessing. தானியேலுக்குள்ளாக ஆசீர்வாதம், அந்த ஜெனரேஷனல் பிளெஸிங், தாய் தகப்பன் அந்த பாட்டனார் மூலமாய் வருகிற அந்த ஆசீர்வாதம் அவனுக்குள் இருக்கிறது. அவனுக்குள் ஒரு விசுவாசம், நான் ஆண்டவருக்கு எல்லா இடத்துலையும் உண்மையாக இருப்பேன். தானியேல் 1வது அதிகாரத்தில், இப்போ 1வது அதிகாரம் இல்லை, அதுக்கு பின்னால் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 1 அதிகாரத்தில் அவன் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறான். அவன் இருக்கிற இடத்துல அவன் மாம்சம் புசிப்பதில்லை, ஒரு சாட்சியாக இருக்கிறான். 2வது அதிகாரம் வருகிறது. ராஜாவுக்கு சொப்பனத்தை சொல்ல முடியல, அர்த்தத்தை சொல்ல முடியல. தானியேல் போகிறார். ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள, எனக்குள்ள ஒரு விசுவாசம். தானியேல் 3வது அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ளே போயிட்டு வேகாமல் வெளியில் வர்றாங்க. 3 பேரா உள்ளே போனாங்க, 4 பேரா வெளியே வந்தாங்க. அவன் விசுவாசம் பெருகுகிறது. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். 4வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சர் யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு திடீரென்று ஒரு கனவு வருகிறது. அந்த சொப்பனத்தை போய் சொல்லுகிறான், அர்த்தத்தை சொல்லுகிறான். அதில் அவனுக்கு ஒரு விசுவாசம் பெருகிறது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அதான் சொன்னேன், தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள அதிகரிக்க அந்த விசுவாசத்தில் பலப்பட ஆண்டவர் உங்க அருகாமையில் இருப்பார். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சருடைய மகன் விரல்களால் எழுதப்பட்ட ஒரு காரியத்தை கூப்பிட்டு கேட்கிறான், அதை வெளிப்படுத்துகிறான். பாருங்க, இவ்வளவு வருஷத்துல தானியேலுடைய அந்த வாழ்க்கையில ஆண்டவரோடு நடக்கிறதுல விசுவாசத்துல பலப்பட்டுட்டான். இப்போ நீங்க பார்க்கணும், விசுவாச ஓட்டத்தில் நான் 10 வருஷம் இருக்கிறேன், 5 வருஷம் இருக்கிறேன், 3 வருஷம் இருக்கிறேன், எத்தனை வருஷம் நான் விசுவாச ஓட்டத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு காரியம். ஆனால் எந்த அளவுக்கு நான் விசுவாசத்தின் ஆழத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டு 7வது மாதம் எங்கள் வாழ்க்கையில் டூ திஸ் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. அதை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்தோம். இடையில எத்தனையோ ஏமாற்றங்கள், தோல்விகள் வருவது போல் இருந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சியாய் வைத்து இருக்கிறார். ஏதாவது இடத்துல நீங்கள் தோல்வியை, சோர்வை பார்த்து மனசு விட்டு போயிடாதீங்க. உங்க மேல இருக்கிற தேவனுடைய அழைப்பு பெரிது. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் பெரிது. அதை உள்ளத்தின் ஆழத்துல வைத்துக்கணும். அப்படி இருக்கிற அந்த தானியேலுக்கு ஒரு சேதம் விளைவிக்கும்படியாய், அவனுக்கு எதிர்ப்பாய் காரியங்களை செய்யும்படியாய் 6வது அதிகாரம் தரியு ராஜா என்று ஒரு ராஜா வருகிறார். அந்த ராஜா இருக்கிற காலத்துல அவன் யோசிக்கிறான். அநேகர் இருக்கிறாங்க. தானியேல் 6வது அதிகாரத்துல 3வது வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்குள்ளும் தேசாதிபதிகளுக்குள்ளும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இதுதாங்க ரொம்ப கீ. நான் வேலை செய்கிற இடத்துல நான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். என்னை பார்த்தாலே அவங்க
என்னை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். இந்த விசேஷித்த ஆவி உங்களுக்குள் இருக்கும்படியாக நீங்கள் கேட்டு அந்த விசேஷித்த ஆவிக்கு ஜெபம் பண்ணால் போதும், எங்கேயோ இருந்து உங்களுக்கு தேடி அழைப்பு கடந்து வரும். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல ரெக்கக்னேஷன் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல அழைப்பு கடந்து வரும். ஒரு முறை நான் வேலை செய்த இடத்துல, கடைசியாக நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக வேலை செய்த இடத்துல திடீரென்று மேனேஜ்மெண்ட் சேஞ்ச். நான் பார்த்த ப்ராடக்டில் 2 பெரிய கம்ப்ளைண்ட் போட்டு நம்மளை வறுத்து எடுத்து உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து அப்போ பார்த்து ஒரு இந்தியன் பாஸ் இருந்தார். அவர் 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தார். அந்த சிக்கல் தாங்க முடியாமல் அவர் பறந்து போயிட்டார். நாங்கள்லாம் அவரோட டீமாக இருந்தோம். பாருங்கள் எப்படி ப்ரெஷர் இருந்திருக்கும், பயங்கர பாலிட்டிக்ஸ். அதன் மத்தியில் அவரை மட்டும் நோக்கி பார்த்து, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. அவரை மட்டும் நோக்கி பார்க்கணும். அவரை மட்டும் நோக்கி பார்த்தேன். எல்லாரும் இங்கே ஒன்றும் கண்டுக்கல. ஆனால் வெளி தேசத்திலிருந்து, ஹியூஸ்டன்லேருந்து ஒரு இது வந்தது. யாரையா இந்த பேரில் இருக்கிறாள், இவர் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அனுப்புங்கன்னு சொல்லி வந்தது. ஹல்லேலூயா. அந்த விசேஷித்த ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. இதை நீங்கள் பாதுகாத்துட்டா போதும். எல்லாரும் அழுத்து நினைக்கிறாங்க தாவீதை. 3வது வசனம் சொல்லுகிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கு அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ராஜா நினைச்சாரு, இவனுக்குள்ள சம்திங் ஸ்பெஷல் இருக்குயா, he has got something special. இதுதாங்க நம்மளை வேலை இடத்துல உயர்த்தும். இதுதான் நீங்கள் செய்கிற தொழில் உங்களை தனியாக காமிக்கும். திஸ் மேக்ஸ் செப்பரேட். இதுதான் நம்மளை வித்தியாசமாக மாற்றும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், உண்மையாக வேலை செய்யணும். ஆனால் இருக்கிற இடத்துல நீ தனியாக மாற்றி காமிக்கணும். இந்த விசேஷித்த ஆவி நமக்குள்ளே இருக்கணும். அதை தான் யோசேப்புக்குள்ளே பார்வோன் அழைத்து கேட்குறான். எல்லாம் கேட்குற பொழுது பார்வோனுக்கு யோசேப்பு சொல்லுகிறார், நீர் நல்ல ஒரு மனிதனை நியமித்து இந்த காரியங்களையெல்லாம் செய்யுங்க. இப்போ பார்வோன் சொல்கிறான், உன்னை விட விசேஷித்த ஆவியுள்ள மனிதன் வேறு யார் இருப்பா? நீதான் இந்த காரியத்தை செய்யணும். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் மேலே அப்படி கண் வைத்திருந்திருக்கலாம், உங்களை உயர்த்தும்படியாய் பார்த்துருக்கலாம், அதற்கு எதிராய் திட்டங்கள் தீட்டலாம். எப்பொழுதுமே ஒன்று காரியம் வச்சுக்கோங்க, நான் என்னையும் எனக்குள் இருக்கிற விசேஷித்த ஆவி பெருகும்படியாய் நான் பலப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். என்ன பிளான்ஸ், என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவரை தகர்த்தெறிவார். ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. தானியேல் அந்த இடத்துல பார்க்குறார் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த இடத்துல எப்படி இது நடக்குது? நீங்கள் யாராவது ராஜாவை தவிர வேற மனுஷங்களையோ தெய்வத்தையோ நீங்கள் போய் வழிபட்டால் உங்களை சிங்கத்தின் கெபியில் போடுவோன்னு தந்திரமாக ஒரு காரியத்தை கொண்டு வர்றாங்க. ஆனால் தானியேல் பாருங்க, 4வது வசனம், தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்த அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாரொரு குற்றமும் குறையும் இல்லை. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தான். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உண்மைக்கு விரோதமாய் ஒரு காரியம் நடக்குது, உண்மைக்கு புறம்பாய் ஒரு காரியம் நடக்குது, தயவு செய்து நிற்காதீங்க. உண்மை உள்ளவர்களாக இருங்க. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உண்மைக்கு நான் துணை போகணும், தீமைக்கு துணை போகக்கூடாது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தன்னுடைய ஜெபத்தில் ஆண்டரை நேசிக்கிறதுல அவன் நேசித்து ஆண்டரை வழிபட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கு, ராஜா கையெழுத்து போட்டார், தந்திரமாக பண்ணிட்டாங்க, என்னை சிங்கத்தின் கெபியில் போட போகிறாங்க. தானியேலுக்கு என்னென்னா, எனக்கு ஒரு விசுவாசம். அவனுடைய விசுவாசத்தில் அவன் பலமாக இருந்தான். அந்த விசுவாசம் எப்படி வளர்ந்தது? கடந்த 5 அதிகாரம் சொன்ன பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் மகிமையாய் காரியங்களை செய்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ இன்னைக்கு தான் புதுசாக ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதத்தை செய்யணும் நம்ம கேட்கறது இல்லை. நம்மளை தெரிந்த நாட்கள்ல இருந்து நம்ம விசுவாசத்தில் ஆண்டவர் பலப்படுத்தி வந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தில் பலப்பட்டு நான் உறுதியாக இருப்பேன். அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன். நான் சிங்கத்தின் கெபியில போனாலும் நான் ஆண்டருக்காய் நிற்பேன். என்ன நடந்தாலும் என் தேவனுக்காய் நிற்பேன்ங்கிற உண்மையில் இருந்தார். கர்த்தர் அந்த மகனை தூக்கி எடுத்தார், கொண்டு போய் சிங்கத்தின் கெபியில் போட்டாங்க. ராஜாவுக்கு தெரியல, தந்திரம் பண்ணி தானியேலை போட்டாங்க. அவருக்கு நைட்டு தூக்கம் வரல, அவர் சாப்பிடல, அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் கெபியின் பக்கத்தில் போய் கேட்குறாரு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தானியேலே, ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா?
இது நமக்கு தெரிந்த பகுதி. அப்போ கேட்குற பொழுது தானியேல் சொல்லுகிறது, தானியேல் 6:21-23, Daniel 6 chapter 6 verse 21-23. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. வலது கரத்தை சொல்லுங்க, அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் பெருகும்படியான அதிகாரத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். எனக்குள்ள அத்தாரிட்டி இருக்குது. சொல்லுங்க, நல்ல கரங்களை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள ஆண்டவர் அத்தாரிட்டியை வச்சிருக்கிறார். ஜெபிக்கிற அத்தாரிட்டியை, காரியங்களை ஜெயம் எடுக்கிற அத்தாரிட்டியை, எல்லா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வளர்ச்சிக்கு, உங்க உயர்வுக்கு எதிராய் வருகிற திட்டங்கள், காரியங்கள், இதையெல்லாம் மேற்கொள்ள முதலாவது தேவன் பேரில் அவனுக்கு இருந்த விசுவாசம். ஆண்டவனை கைவிட மாட்டார். நீ சிங்கத்தின் கெபியில போனா எங்க ஆண்டவனை காப்பாற்ற போறார்? பத்திரம் கையெழுத்து இருக்க பிறகு பாருங்க, அகஸ்வர ராஜாவின் நாட்கள்ல யூத ஜனங்களை அழிக்கும்படியாய் பத்திரம் கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த பத்திரத்தை ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். எஸ்தர் ஜெபித்தால் காரியங்கள் மாறிச்சு. இந்த இடத்துல பத்திரம் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். பிடிச்சிட்டாங்க, கெபியில கொண்டே போட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறனால அந்த விசுவாசம் தானியேலை காப்பாற்றி விட்டது. ஹல்லேலூயா. அவன் விசுவாசம் பாருங்க, நிறைய இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அங்கே பத்திரம் கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த 127 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது. அதை ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கு கையெழுத்து வச்சாச்சு, இவங்க பிடிச்சிட்டாங்க, வேற வழியே இல்லை, எல்லாமே இருக்குது. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் எல்லா இடத்துலையும் வழிகள் அடைக்கப்பட்டுருச்சு, எல்லா இடத்துலையும் மாத்திட்டாங்க. தானியேலோடவா மாட்டிட்டாங்க? பத்திரம் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபித்தார், அவரை பிடிச்சி சிங்கத்தின் கெபியில போட்டாங்க. எந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வரணுமோ, எந்த நேரத்தில் உங்களுக்கு ஒத்தாசை கொண்டு வரணுமோ, ஆண்டவர் நிச்சயமா வருகிற நாட்கள் உங்களுக்கு கடந்து வருவாருங்க. ஹல்லேலூயா. நீங்க கவலையே பட வேண்டாம். யார் என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த தேதி உங்களுக்கு முடிஞ்சுது, இந்த தேசத்தில் முடிஞ்சுதுன்னு சொல்லலாம். until the heaven says no over, it is not going to be over. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லணும், இது முடிவு, இதுதான் முடிவுன்னு ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் சொல்லுகிற வரை எதுவும் முடிவல்ல. தானியேல் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறான். தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம், அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிற முடிவில் நீங்க முன்னேறி போறீங்க. எந்த இடத்துலையும் தயங்கி நிற்காதீங்க. ஆண்டு பேரில் இருக்கிற விசுவாசம் என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தில் அவன் கடந்து போனான். ஒரு சேதமும் வரல. எனக்கும் ஒரு சேதம் வரப்போறதில்ல. நான் ஆண்டு மேலே விசுவாசமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தானியேலுக்கு செய்தவர், யோசேப்புக்கு செய்தவர், எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். என்னோட சொல்லுங்க, தானியேலுக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு ஒரு சேதம் வராது, என் எதிர்காலத்துக்கு ஒரு சேதம் வராது, என்னுடைய ஃபியூச்சருக்கு ஒரு சேதம் வராது. கர்த்தர் பாதுகாப்பார். அந்த விசுவாசத்தில் நம்ம பலப்பட தேவன் எவ்வளவு நம்மோடு இருக்கிறாருங்கிறது நிரூபிப்பார். பாருங்க, நிறைய சேஞ்சஸ் நடுவில் திடீரென்று மாற்றங்கள் வரும். இப்போ வேலை இடத்துல மாற்றம் வருது, அரசியல் மாற்றங்கள் வருது. போன வாரம் பாருங்க, அமெரிக்காவில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம். 2026 தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எல்லா இடத்துலையும் மாற்றம் உருவாகுது, நம்ம வாழ்க்கையிலேயும் மாற்றம் உருவாகுது. இந்த மாற்றங்கள், சேஞ்சஸ் வர்ற பொழுது தயவு செய்து பேனிக் ஆயிடாதீங்க, பயந்து தடுமாறி. இன்னைக்கு ஏதோ இடத்துல உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கலாம், ஒரு மாறுதலின் சூழ்நிலை வந்திருக்கலாம். எதை கொடுத்து நீங்கள் பயப்படாதீங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த 3 பேருக்கு ஒரு மாற்றம் வந்தது. அவருடைய வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருக்குது. அவங்க கவர்னர்ஸாக இருக்காங்க, அவர்களுடைய தேசத்தினுடைய ஆளுநராக இருக்கிறாங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த நல்ல நிலைமையில் அவங்க இருக்கிற பொழுது ஒரு மாற்றம். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லையா? நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சிலையை வைக்கிறார். அந்த இடத்துல அந்த சிலையை நீங்கள் வணங்கி ஆகணும்னு ஒரு கட்டாயம். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் அந்த 3 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு வணங்கணும், நாங்கள் வணங்க மாட்டோம். அந்த இக்கட்டின் சூழ்நிலையின் மத்தியில்
அவங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்க. தானியேல் 6வது அதிகாரத்தில் வாசிச்சோம், அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால். பாருங்கள், இந்த சூழ்நிலை மாற்றத்தில், அந்த சேஞ்சஸில் நானும் மாறிடுறேன். சுற்றி அத்தனை, ஒருவேளை ஆயிரங்கள் இருந்திருக்கலாம், லட்சங்கள் இருந்திருக்கலாம், அத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் மட்டும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க. அந்த இடத்துல சூளை அவங்க 7 மடங்கு சூடாக்குறாங்க. உங்களை தூக்கி உள்ளே போட்டுருங்கிறாங்க. எப்படி ஒரு சேஞ்சஸ் பாருங்கள். இந்த மாதிரி தான் சில வேளைகளில் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எல்லாரும் வணங்குறாங்க. இதில் யூத ஜனங்கள் இருந்திருப்பாங்க, ஆண்டவரை வழிபடுகிற ஜனங்கள் இருந்திருப்பாங்க. நமக்கு எதுக்குடா வம்பு, எல்லாரும் வணங்குறாங்க, நம்மளும் வணங்கிட்டு போயிடுவோம், கூட்டத்தோடு அப்படியே போயிடுவோம். இதுதான் சேர்ந்து போகிற கூட்டம். ஆனால் ஆண்டவருக்காக நிற்கிற அந்த 3 பேர், அந்த 3 பேருக்காக தான் ஆண்டவர் கடந்து வந்தார். இன்னைக்கு நான் ஆண்டருக்காக நிற்கிறேன். ஆண்டருக்காக எவ்வளவு உண்மையான சூழ்நிலை தேவனுக்காக நிற்பேன். ஜீவனே போனாலும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா நிற்பேன். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள, நான் ஆண்டவருக்காக நிற்பேன். நின்னாரு, அந்த இடத்துல ஆண்டவர் கடந்து வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் மேலே விசுவாசமாக நீங்கள் என்ன காரியம்னாலும், நான் உங்களுக்காக நிற்ப, ஆண்டவரே நில்லுங்க, உங்கள் கூட ஆண்டவர் கடந்து வருவார். ஆமென். அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் பவுல் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று ஊழியம் செய்யும்படியாய் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். யூத ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை, எதிர்ப்பு வருகிறது. அவர் என்ன செய்கிறார்? புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verse 6, அப்போஸ்தலர் 18:6, அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த பொழுது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதி இடத்துக்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அந்த இடத்தை விட்டு பவுல் கடந்து போகிறார். எதிர்ப்பு வருகிறது. ஆண்டவர் சொன்னபடி தான் நான் நிற்கிறேன். ஏன் எதிர்ப்பு வருகிறது? ஆண்டவர் தான் இந்த வேலை இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த காரியத்தை செய்ய சொன்னார். நான் ஆண்டருடைய வழி நடத்துதலின்படி பண்ண, எதிர்ப்பு வருகிறது. சோர்ந்து போகிறார். பிறகு ஒரு யூஸ்த் என்கிற ஒரு மகனுடைய வீட்டுக்கு வருகிறார். அந்த இடத்துல ஜெப ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கிற வீடு, ஜெப ஆலய தலைவன் ரட்சிக்கப்படுகிறான். பிறகு அநேகர் ஏற்றுக்கொள்கிறாங்க. 8வது வசனத்தின் 2வது பகுதி, கர்த்தரிடத்தில் அநேகர் விசுவாசம் உள்ளவன் ஆனார்கள், கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆண்டுடைய கிரியை நடக்குது, ஆண்டரை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் பவுலுக்கு ஏதோ ஒரு பயம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு புதிய முடிவு, ஒரு புதிய இடம், புதிய காரியத்தில் கடந்து போறீங்க, பயந்துக்கவே கூடாது. நான் முதல் முறை சிங்கப்பூர்லேருந்து பாத்தம் போய் அந்த இடத்துல வேலையில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அந்த இடத்துல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து செய்யணும். பல பேர் சிங்கப்பூர்லேருந்து போகிற நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிவாங்க. அப்படி நான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் 10 வருஷம் ஆயிரும். அங்கேருந்து அவங்களையெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னால் அதெல்லாம் முடியாது. வேலை நடக்கலைன்னா நம்ம இறங்கி செய்யணும், மாற்றங்களை கொண்டு வரணும், மாறுதல் பண்ணணும். அப்போ எல்லாரும் பயந்தாங்க. ஆண்டவர் என்னோட கூட இருந்தார். ஒரு சில மாதங்களே மாற்றத்தை அந்த இடத்துல கொடுத்தார். இன்றைக்கி உங்கள் வேலை இடத்துலையோ இல்லை ஏதாவது சில இடத்துல நீங்கள் முன்பாக கடந்து போய் தைரியமாக சில முடிவுகளை எடுத்து காரியங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பேக் அடிக்கவே கூடாது. நான் முதல்ல சொன்ன பாருங்க, ஆண்டுடைய பாதத்தில் அவருடைய ஆலோசனையை ரிசீவ் த காட்ஸ் கவுன்சில், தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். தைரியமாக முடிவுகளில் கடந்து போகணும். பயந்து நிற்கக்கூடாது. பவுல் கொஞ்சம் கலங்கி போறாரு. இன்னமும் அந்த இடத்துல நடக்குது. அப்போஸ்தலர் 18 வசனம் 9-10, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. பவுல் பயப்படாம பேசுப்பா, நீ மௌனமாயிராதே. பேச வேண்டிய இடத்துல பேசணும். பவுல், நீ இந்த இடத்துல பேசணும், என்னை வெளிப்படுத்தணும். நீ பேசி எனக்கு சாட்சியா இருக்கணும். நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. அடுத்த வசனம் பாருங்க, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஏதோ இடத்துல பவுல் கொஞ்சம் தயங்கி போய் நிற்கிறார். ஆண்டவர் வந்து பலப்படுத்திட்டார். ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் என்ன செய்யணும்னா, அவரை நம்ம அருகாமையில் கொண்டு வரும். பயப்படக்கூடாது. பேச வேண்டிய இடத்துல பேசணும். நான் சொன்ன பாருங்க, நான் போன இடத்துல பல வருஷங்கள் அந்த இடத்துல சொன்னாங்க, அவர்லாம் இங்கே 18 வருஷமாக இருக்கார், அவரை டச் பண்ணிடாதீங்க. நாங்கள்
அவரை டச் பண்ணி அவரை மாற்றலினா அப்புறம் நான் இங்கே வந்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்லிட்டேன், நான் வந்திருக்கிற வேலையை செய்யணும். ஆண்டுடைய பலத்தில் சொன்னோம், நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறீங்க, இவங்கெல்லாம் லோக்கல் ஆளுனா என்ன, அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேலை செஞ்சு தான் ஆகணும். நான் தைரியமாக இறங்கி ஆண்டுடைய பலத்தோட ஜிஎம் கிட்ட போய் கேட்டேன். யூ ப்ரொசீட்னாரு. 18 வருஷம் இருக்க நாங்கள் மாற்றிட்டேன். அவன் அதிர்ந்து போயிட்டான். எந்த இடத்துல தைரியமாக குடும்பத்தில் முடிவெடுக்கணுமோ, எந்த இடத்துல நம்ம ஃப்யூச்சரை குறித்து தைரியமாக முடிவெடுக்கணுமோ, கர்த்தருடைய ஆலோசனையின்படி பவுல் கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி இருக்கிறார். உடனே ஆண்டவர் கடந்து வந்துட்டார். நீங்கள் எங்கேயோ கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி பயந்து இல்லை யோசிச்சு இது எடுக்கலாமா வேண்டாமான்னு நினைக்கிறீங்க. இது ரிஸ்காக இருக்குமா இல்லையான்னு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சேதம் நேரிடுவதில்லை. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே. பவுல் முடிவு பண்ணிட்டார் போல, நான் எதுவும் பேசக்கூடாது, நாளைக்கு போனால் ரொம்ப பேச வேண்டாம், ரொம்ப பிரச்சனை. பாருங்கள், இந்த 18வது அதிகாரத்துக்கு பிறகு ஊரே கூடி வந்தாலும் பயங்கர கூட்டமாக வருது. அதன் மத்தியில் பவுல் ஏறி பேசுகிறார், இயேசுவுக்கு சாட்சியாய் பேசுகிறார். ஏதோ நீங்கள் எடுக்க வேண்டிய சில முடிவுகள், எதிர்கால முடிவுகள், தொழிலினுடைய விருத்தி, வேலையினுடைய மாற்றம், ஏதோ சில டெவலப்மெண்ட் காரியம் நீங்கள் எடுக்கணும். உங்களை தடுக்கிறது ஆண்டவர் பாதத்தில் ஜெபிங்க. தேவ ஆலோசனை இருந்தால் தைரியமாக புறப்படுங்க. ஏசாயா 41:10 படி ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் உங்களை தாங்குவார், நடத்துவார். கவலைப்படாதீங்க, தைரியமாக கடந்து போங்க. அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். எந்த இடத்துல சகாயம் வேணும், ஆண்டவர் சகாயத்தை கொடுப்பார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ. எலியேசர் பாருங்க, நான் கடந்து போகணும், எங்கே போய் ஈசாக்கினுடைய மாமாவை நான் கண்டுபிடிக்க போகிறேன், பெத்துவேலுடைய வீடு எங்கே நான் கண்டுபிடிக்க போகிறேன், என் ஆண்டவருடைய மகனுக்கு வச்சிருக்கிற மகளை எங்கே கண்டுபிடிக்க போகிறேன். ஒரே ஒரு ஜெபம் செய்து கடந்து போகிறார். அவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னபடி இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இந்த ஆறாவது நீங்கள் ஜெபித்து கடந்து போக போகிறீங்க. நீங்கள் கேட்குற அடையாளத்தின்படி ஆண்டவர் உங்களோடு இடைவிட போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். நீங்கள் கேட்கணும். எலியேசருக்கு அடையாளம் கொடுத்தீங்களே, எலியேசரோடு இடைப்பட்டீங்களே, அதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதனுடைய அனுபவம். We also have to experience the same. அன்றே அவங்களுக்கு சொன்னீங்களே, அவங்களுக்கு பண்ணீங்களே, எனக்கும் நீங்கள் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கும் சொல்லுங்க ஆண்டவரே. எலியேசருக்கு நடந்தது போல எனக்கு காமிச்சு கொடுங்கப்பா, எனக்கு அந்த கிருபை வேணும்னு நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்குற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். உங்கள் எதிர்காலத்திற்கும் உங்கள் திட்டங்களுக்கும் காரியங்களுக்கு ஒரு சேதமும் அணுகாதபடி தேவன் காத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஒரு தீங்கும் அணுகுவதில்லை, ஒரு சேதம் அணுகுவதில்லை. கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். நான் அடுத்தது சொன்னது, எந்த நேரத்திலும் எந்த காரியத்திலும் மனது விட்டு போயிடாதீங்க. சில வேளைகள் தயங்கி நிற்கிறோம். பவுல் கலங்கி போனார், ஆண்டவர் பலப்படுத்தி மனசு விடாத பண்ணார். ஆனால் இன்னொரு மனிதர் எலியாவினுடைய வாழ்க்கையில் அந்த மகனுக்கு ஆண்டவர் வைத்த திட்டம் பெரிதாக இருந்தது. ஆனால் ஏதோ என்ன காரியம் எலியாவை பார்த்ததுன்னு தெரியல, எசபேலினுடைய ஒரு வார்த்தையில் மனசு விட்டு போயிட்டார். தயவு செய்து எந்த காரியமானாலும் மனசு விட்டுறாதீங்க. தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் பெரிதாக இருக்கிறது. ஆமீன். 1 ராஜாக்கள் 18:19, 1 Kings chapter 18 verse 19. இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே யாகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்துல ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்தில் தீர்க்கதரிசிகளை கூட்டி வரும்படி செய்தான். பாருங்க, அவ்வளவு 850 தீர்க்கதரிசிகள் கூடி வர்றாங்க. அந்த இடத்துல எலியா பேசுகிறார். ஒரு மதிய நேரம் முழுவதும் அவங்க ஆண்டரை நோக்கி கூப்பிடுறாங்க. அக்னி வரல. இவர் ரொம்ப கேஷுவலாக வந்து காளைகளை வெட்டி பலிபீடத்தை செப்பனிட்டு தண்ணீரால் நிரப்ப சொல்கிறார். அவர் கேட்ட மாத்திரத்தில் அக்னி இறங்கி வருது. அவ்வளவு ஆண்டவர் நேசித்த, ஆண்டு பதில் கொடுத்த மனிதன் ஏனோ தெரியல மனசு விட்டுட்டார். அடுத்த அதிகாரம் 1 ராஜாக்கள் 19 2வது வசனம்.
அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடல் என்று சொல்ல சொன்னால். இப்போ அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். இப்படி சோர்ந்து போகக்கூடாதான்னு தெரியல. எலியா ஏன் அப்படி சோர்ந்து போனாருன்னு தெரியல. ஆனால் மனசு விட்டுட்டாரு. ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவர் மனம் விட்டு சூறைச்செடியின் கீழே போய் படுத்துட்டு, போதும் ஆண்டவர், போதும். ஒருவேளை யாராவது அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களான்னு தெரில. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் ஆண்டவரை, போதும், இதுக்கு மேலே நான் என்னத்தை ட்ரை பண்ணேன், போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே அப்படின்னு மனசு விட்டுட்டார். பாருங்க, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் வசனம் 15-16. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சியின் குமாரனை யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலோ ஊரான சாப்பாத்தின் குமாரனை எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் அந்த மகனை ராஜாக்களை அபிஷேகிக்கும்படியாய், ராஜாக்களை அபிஷேகித்து முடித்தவுடனே பரத்திற்கு எடுத்துக்கொள்ளும்படியா அக்னி ரதங்களை குதிரைகளை அனுப்பி எடுத்துக்கொள்ளும்படியா ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். ஒரு பெண்ணினுடைய வார்த்தை மகனை கலங்க பண்ணிருச்சு. இன்னைக்கு எந்த இடத்துலையும் எலியாவினுடைய எதிர்காலம் சேதம் அடைகிறது போல ஆயிடுச்சு. ஆண்டவர் லூக்கா 10:19 சொன்னார், உங்களுக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எலியாவினுடைய தரிசனத்தை சேதப்படுத்தும்படியாய் சத்ருவின் வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சில சத்ருவின் வல்லமைகள், சில வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்யும்படியாய் நம்ம தான் அலோவ் பண்ணுறோம். அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் நமக்குள்ள அலோவ் பண்ணுகிற பொழுது நம்முடைய எதிர்காலத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு ஒரு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு ஆண்டவர் சொன்னார். என் எதிர்காலத்தை சேதப்படுத்துவது என்ன? நான் கேட்கிற காரியங்கள், நான் கேட்குற அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குது. அதற்கு எலியா முக்கியத்துவம் கொடுத்துட்டார். ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, அவர் காட் இஸ் அ காட் ஹூ கிவ்ஸ் ஃப்ரீ வில். அதனால தான் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அந்த மரத்தினுடைய கனிகளை நீங்கள் புசிக்கக்கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க புசிக்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் உருவாக்காமல் இருந்திருக்கலாமே? ஆதாம் ஏவாள் பாவமே செஞ்சிருக்க மாட்டாங்களே. ஆண்டவர் எப்படின்னா நம்முடைய விருப்பத்தை கொடுப்பார். அந்த எசபேலுடைய வார்த்தை எலியா நிராகரிச்சிருவாரு. எவ்வளவு ஆவியில நிரப்பி இருக்கிற, ஒரு சேதம் அணுகாது, அந்த பலத்தில் எலியா இருப்பார்னு பார்த்தாரு. பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒரு சிலர் உங்கள் எதிர்காலம் பெரிதாக இருக்கிறது, மனசு விட்டுறாதீங்க. தயவு செய்து மனசு விட்டுறாதீங்க. இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, நிகழ்கால காரியங்களை பார்த்து, கண்ணுக்கு முன்னால் இருக்கிறத பார்த்து யாரோ மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சு. 850 தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்திருக்கிறார். இவர் கேட்ட உடனே பரத்திலிருந்து ஆண்டவர் அக்கினி அனுப்பிச்சிருக்கிறார். தண்ணீர்ல நிரப்பப்பட்ட காளைகளை ஆண்டவர் அக்கினி பட்சித்தது. இதெல்லாம் பார்த்த மனிதன் தான் மனசு விட்டு போயிட்டார். எப்பேற்பட்ட மனுஷனையும் சில வார்த்தைகள் உலுக்கிரும். தயவு செய்து வார்த்தைகளுக்கு நிதானமாக கவனம் கொடுங்க. எந்த வார்த்தைகள் எனக்குள்ளே போகணும், அதுதான் நம்ம சொல்கிறோம். எதுக்கு பாஸ் நான் தினம் பைபிள் படிக்கணும்? ஆண்டுடைய வார்த்தை நமக்குள் போக போக காயங்கள் ஆற்றப்படும், பலன் உருவாகும், நம்மளை தேவன் உருவாக்குவார், பலத்தினால் இடை கட்டுவார். அவருடைய வார்த்தை தான் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நைட்டில் போயிட்டுருக்குறோம், லைட் இல்லை, லைட் இல்லாமல் வந்து எங்கேயாவது போய் மோதி முடிச்சிடும் பார்த்தீங்களா? அதுபோல் ஆண்டுடைய வார்த்தையை நான் வழி நடத்தலைன்னா நான் சரியான இடத்துக்கு போக முடியாது. சரியான வார்த்தைகளை கேட்கணும், சரியான வார்த்தைகளை வாசிக்கணும். எலியா அந்த மகளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டார். பாருங்க, 15-16 ராஜாக்களை அபிஷேகும்படியா எலியா வச்சிருக்காரு. 4வது வசனத்தில் 1 ராஜாக்கள் 19:4, வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல. இன்னைக்கு சூழ்நிலை உங்களுக்கு நம்பிக்கை அற்ற, எனக்கு ஹோப்பே இல்லை பாஸ்டர், பெரிய ஹோப் எதுவும் இல்லை, இது நடக்குமான்னு எனக்கு தெரியல, வாய்ப்பே இல்லை. நான் முதலாவது சொன்னேன், அந்த விசுவாசத்தில் ஆழம். அவன் விசுவாசத்தில் ஆழமாக இருந்தான் தானியேல்.
பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது, ராஜா ஆணை இருந்தது. இவன் ஜெபித்தான், பிடிச்சு உள்ள போட்டுட்டாங்க. நிற்க வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் வந்து நின்னார், மாற்றங்களை கொண்டு வந்தார். பவுல் ஆண்டுடைய ஊழியத்தை மகிமையா செய்கிறார். ஆனால் ஏதோ ஒரு காரியம் மனசுல கொஞ்சம் தயங்கி பேக் அடிக்கலான்னு நினைக்கிறாரு. ஆண்டு பக்கத்தில் வந்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொல்றாரு. அதே பவுல் அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் கப்பல் பிரயாணத்தில் போறார். வசனம் 20 வாசிக்கிறோம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 27 verse 20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இதுக்கு மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. அநேக நாட்கள் நட்சத்திரனையும் பார்க்கல, சூரியனை பார்க்கல. நல்ல செய்திகளை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், நல்ல வார்த்தைகளை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நம்பிக்கை எல்லாம் வீணாயிருச்சு. மேரேஜ் ஆகி முதல் ஒரு சில மாதங்களில் குழந்தை எதிர்பார்த்து சோர்ந்து போய் ஒரு 1 year 2 year அந்த மாதங்கள் ஆக ஆக விசுவாசத்தில் இருந்தாலும் அவ்வப்பொழுது பலவீனம், சோர்ந்து போகிற நிலைமை. ஆனால் ஒரு நேரம் வந்தது, என்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி பிள்ளையின் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அந்த நாள்லேருந்து நிலைநிற்க செய்தார். எல்லாருக்கும் அந்த டெஸ்ட் வரும், எல்லாருக்கும் அந்த அனுபவத்தில் கடந்து போவோம். இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையாக அற்று போயிற்று. ஒருவேளை இன்னைக்கு எனக்கு அவ்வளவு ஹோப் இல்லை பாஸ்டர், ஏதோ இன்னைக்கு சண்டே சர்வீஸ்க்கு வரணும்னு வந்திருக்கிறேன், ஏதோ வார்த்தையை கேட்கணும்னு வந்திருக்கிறேன், எனக்கு அவ்வளோ ஒன்றும் நம்பிக்கை இல்லை, என்ன நடக்கும்னு தெரியல. அப்படி தான் பவுல் அந்த இதில் இருந்தார், கப்பலில் இருந்தார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க எப்படி கூட வந்து, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. ஏசாயா 41:10 சொன்னபடி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், வலது நீதியின் வரதுகிறதுனால உன்னை தாங்குவேன், சகாயம் பண்ணுவேன்னு சொன்னாரோ அதே ஆண்டவர் அப்போஸ்தலர் 27, 22, 24 ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிற தேவனுடைய தூதன் இந்த ராத்திரி என்னிடத்துல வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோடு உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணுவார் என்றார். அப்போஸ்தலர் 27, 24 பவுலோடு பேசின அதே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பவுலேங்கிற இடத்துல உங்கள் வார்த்தை உங்கள் பேரை போட்டு, சாலமோனே பயப்படாதே, உனக்கு குறிக்கப்பட்ட எதிர்காலம் பெரிதாக இருக்கிறது. ரெகபோத்தே நீ பயப்படாதே, உனக்கு குறிக்கப்பட்ட எதிர்காலம் பலமாக இருக்கிறது. உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் தயவு பண்ணுவார். நீங்கள் பயப்படவே கூடாது. இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு சேதம் அணுகாது, ஒரு சேதமும் என்னை மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. Nothing can harm us. தேவனுடைய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். We are with God's authority. தேவனுடைய அதிகாரம் எங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய விசுவாசத்தில் நான் பலனடைய போற சொல்லுங்க. தேவனுடைய விசுவாசம், தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம். நான் இன்னைக்கு சொல்லுவேன், நான் பார்க்கறக்கு என் கண்களில் இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் நான் இன்னையிலிருந்து அறிக்கை செய்வேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எனக்கு அவர் அதன்படியே செய்வார். 1 தெசலோனிக்கர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அதன்படியே செய்வார். இன்னைக்கு எதை நீங்க காணாது இருக்கிறீங்களோ நீங்க சொல்லணும், நான் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் மேல ஓனர்ஷிப்பை கொண்டு போறீங்க. நீங்க சொல்ல சொல்ல அவரை ரெஸ்பான்சிபிள் ஆக்குறீங்க. சிங்கத்தின் கெபிலனை போட போறாங்க, அக்கினிக்கு என்னுடைய சகோதரர்களை தப்புவித்தவர். நேபுகாத்நேச்சார் தரிசனத்தையும் சொல்லல, என் அர்த்தத்தை சொன்னார். அந்த ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தினார், எனக்கு அற்புதமாக வெளிப்படுத்தினார். அந்த ஆண்டவர் சிங்கத்தின் கெபில என்னை காக்க போகிறது எவ்வளவு உறுதின்னு சொல்லி அந்த இடத்துல கடந்து போனார். ஆண்டவர் உங்கள் விசுவாசம் அதிகரிக்கும்படியாக சொல்கிற, தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு அதிகரிக்கட்டும். இந்த விசுவாசத்தில் நீங்கள் அதிகரிக்க ஆண்டவர் உங்கள் அருகாமையில் வந்து
உங்களை பலப்படுத்துகிற அந்த அனுபவத்துக்குள்ள இந்த மாதத்தில் நீங்கள் கடந்து போக போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பவுலை பலப்படுத்தினாரோ ஏதோ ஒரு வகையில் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன், ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். என்ன காரியம் ரொம்ப டைட் சிச்சுவேஷனாக இருந்தாலும் தயவு செய்து மனசு விட்டுறாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டம் பெரிது. ஹல்லேலூயா. என்னோடு கூட சொல்லுங்க, என் மேலே இருக்கிற தேவ திட்டம் பெரிது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவர் மேலே இருக்கிற தேவ திட்டம் பெரிது. ரெகபோத்தின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற தேவ திட்டம் பெரிது. அதை தேவன் மகிமையாய் நிறைவேற்றுவார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. நத்திங் வில் ஹார்ம் யூ. ஆண்டு வார்த்தை கொடுக்கிறோம். அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில் எதுவும் எங்களை சேதப்படுத்த போவதில்லை. நாங்கள் எந்த காரியத்தில் கடந்து போனாலும், நீங்கள் அக்னியில் கடந்து போகலாம், தண்ணீரில் கடந்து போகலாம். நான் ஒரு முக்கியமான இன்டர்வியூ சந்திக்க வேண்டியதாக இருக்குது, முக்கியமான நபர்களை சந்திக்கணும், நான் ஒரு விசேஷித்த முக்கியமான அப்ரூவலுக்காய் கடந்து போகிறேன். பாஸ்டர், என்னுடைய ஃப்யூச்சரே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தம்முடைய அதிகாரத்தால் நிரப்பியிருக்கார். God has filled you with this authority. Nothing is going to harm you. He is going to protect you. He is going to take care of everything. He is going to establish you. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்கள் நிலைநிறுத்த போவதற்காய் நன்றி. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவோ சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவோ உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சர்ப்பங்கள், தேள்கள், போராட்டங்கள், மனித சூழ்ச்சிகள், மனிதனுடைய காரியங்கள், எதற்கு நீங்க பயப்படாதீங்க. எந்த மனித சூழ்ச்சியோ எந்த மனிதனுடைய ஆதிக்கம் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் ஒரு மகன் ஒரு மகள் நிற்க நிற்க அவர்களுடைய தலை உயர்த்தப்படும். யார் தேவனுக்கு முன்பாய் உண்மையாய் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். தானியேல் தேவ சமூகத்தில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் எவ்வளவோ தப்பு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் தானியேல் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. உங்க மேல குற்றம் கண்டுபிடிக்க, குறை கண்டுபிடிக்க, ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும்படியா என்ன சூழ்ச்சிகள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக ஆர்டேன் பண்ணிக்கிற ஃபியூச்சரை யாரும் சேதப்படுத்த முடியாது. எந்த சத்ருவின் வல்லமையும் சேதப்படுத்த முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிற எதிர்காலத்தை எந்த வல்லமையும் சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் கரம் பாதுகாக்கும். எந்த இடத்துல தயங்கி நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல பேச முடியாதபடி, எந்த இடத்துல பேச முடியாதபடி கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களோடு கூட வந்து நின்று நீதியாய் பேசும்படியாய், சரியான காரியத்தை சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட வருவார். பவுலோடு இருந்து பேசினது போல, பவுலே நீ பயப்படாதே, பவுலே பயப்படாதே. அன்றைக்கு இரவு பவுலோடு ஆண்டவர் வந்து சொன்னார். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நம்பிக்கையற்ற சூழ்நிலை பவுலுக்கு இருந்த பொழுது அவரை பலப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தின அதே ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உங்களை சாட்சியாய் வைப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு திருச்சபையும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் பலப்படுத்தி விசுவாசத்தின் ஆழங்களுக்கு சொல்லும்படியா இவர்களுக்கு உதவி செய்யுங்க. யாரோடு எப்படி நீங்க இடைப்படணுமோ இடைப்பட்டு பவுலை பலப்படுத்தினதை போல இவர்களை பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் எந்த இடத்துல மனசு சோர்ந்து போயிருந்தாங்களோ ஆண்டவருடைய வார்த்தை அவங்கள பலப்படுத்தினதுக்காய் நன்றி. கர்த்தர் இவர்களுக்கு இந்த வருடத்தின் கடைசியில் முன்குறித்ததை நீங்க செய்து முடிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே வலது கருத்து சொல்லுங்க. யோபு 23:14 படி, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கோடி ஸ்தோத்திரம்பா. ஒருவருக்கு நீ செய்கிற அற்புத கிரியைக்காய் நன்றி. உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் சந்தோஷம், சமாதானம், தேவ கிருபை இவர்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.